2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு அலகு ரீதியான தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. அதில் எமது உணவு என்ற தலைப்பில் கடந்த காலங்களில் வந்த வினாக்கள் மீண்டும் வரக்கூடியது. நன்கு அவதானியுங்கள். வினா இலக்கம் 1. விட்டமின் அதிகம் இருக்கும் உணவு. 1. கடலை. 2. வத்தாழை. 3. தக்காளி. 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. தக்காளி. வினா இலக்கம் 2. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிக உகந்த உணவு. 1. பான். 2. நூடில்ஸ். 3. கோபி. 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. கோபி. வினா இலக்கம் 3. உடலுக்கு தேவைப்படும் புரதத்தை பெறுவதற்கு உகந்த உணவு. 1. உருளைக்கிழங்கு. 2. பருப்பு. 3. கரட். 2012ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. பருப்பு. வினா இலக்கம் 4. மரவள்ளிக் கிழங்கில் அதிகளவில் அடங்கும் போசணைப் பொருள். 1. விட்டமின்கள். 2. கார்போவைதரேற்று. 3. புரதங்கள். 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. கார்போவைதரேற்று. வினா இலக்கம் 5. இலங்கையில் விலங்குகளை வளர்த்து பால் உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலை இயக்கும் பிரதேசம். 1. வெலிசரை. 2. மகா இலுப்பள்ளம. 3. அம்பேவெல. 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. அம்பேவெல. வினா இலக்கம் 6. உடல் வளர்ச்சிக்குரிய உணவு. 1. சோறு. 2. கரட். 3. பயறு. 2014ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. பயறு. வினா இலக்கம் 7. சக்தியைத் தரும் உணவு. 1. பசளி. 2. போஞ்சி. 3. ஈரப்பலா. 2015ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. ஈரப்பலா. வினா இலக்கம் 8. உணவு உட்கொள்ளல் தொடர்பாக எம்மிடம் இருக்க வேண்டிய சிறந்த பழக்கம். 1. உடனடி உணவுகளை அடிக்கடி பயன்படுத்துதல். 2. இனிப்புச் சுவையுடைய உணவுகளை அதிகமாக உண்ணல். 3. பிரதான உணவு வேளைகளில் கீரை வகையொன்றை சேர்த்துக் கொள்ளல். 2015ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. பிரதான உணவு வேளைகளில் கீரை வகையொன்றை சேர்த்துக் கொள்ளல். வினா இலக்கம் 9. உடல் வளர்ச்சியில் கூடிய பங்களிப்பு செய்யும் உணவுப் பொருள்களின் கூட்டம். 1. சோறு, சீனி, பாசிப்பயறு. 2. பருப்பு, பசளி, வல்லாரை. 3. பருப்பு, பாசிப்பயறு, சோயா அவரை. 2016ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. பருப்பு, பாசிப்பயறு, சோயா அவரை. வினா இலக்கம் 10. இறைச்சியை நீண்ட காலம் வைத்திருப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பண்டைய முறை. 1. உப்புக் கரைசலில் அமிழ்த்தி வைத்தல். 2. அவித்தல். 3. தேனில் அமிழ்த்தி வைத்தல். 2016ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. தேனில் அமிழ்த்தி வைத்தல். வினா இலக்கம் 11. பின்வரும் உணவுப் பொருள்களுள் உற்பத்தி திகதிக்கும் காலாவதியாகும் திகதிக்குமிடையே குறைந்த காலத்தைக் கொண்டது எது? 1. ரென்மீன். 2. யோகட். 3. ஜாம். 2017ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. யோகட். வினா இலக்கம் 12. செயற்கை நிறப்பொருள்கள்
சுவையூட்டிகள் ஆகியன சேர்க்கப்பட்ட உணவுகளே. உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய நோய்: 1. நீர்வெறுப்பு நோய். 2. புற்றுநோய். 3. நீரிழிவு. 2017ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. புற்றுநோய். வினா இலக்கம் 13. பச்சையாக வெட்டிய எம்மரக்கறித் துண்டுகள் சிலவற்றை பாத்திரத்தில் உள்ள நீரில் இடும்போது அந்நீர் நிறம் பெறும். 1. கத்தரிக்காய். 2. கரட். 3. பீட்ரூட். 2017ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. பீட்ரூட். வினா இலக்கம் 14. கொழுப்பு அதிகம் அடங்கியுள்ள ஓர் உணவுக்கான உதாரணம்: 1. கடலை. 2. சோயா அவரை. 3. நிலக்கடலை. 2018ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. நிலக்கடலை. வினா இலக்கம் 15. சக்தி தரும் உணவுக் கூட்டத்தில் அடங்கியுள்ள உணவு எது? 1. பால். 2. முட்டை. 3. பலாக்காய். 2019ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. பலாக்காய். வினா இலக்கம் 16. உலர்த்துவதாலும் மணலில் புதைப்பதாலும் நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் எது? 1. எலுமிச்சம்பழம். 2. பிலிம்பழம். 3. புளியம்பழம். 2019ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. எலுமிச்சம்பழம். வினா இலக்கம் 17. பின்வருவனவற்றுள் தாவரத்திலிருந்து பெறப்படும் ஓர் உணவுப் பொருள் எது? 1. வெண்ணெய். 2. சோயா பால். 3. யோகட். 2019ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. சோயா பால். வினா இலக்கம் 18. நீராவியில் அவிப்பதனால் தயாரிக்கப்படும் உணவு வகை எது? 1. அப்பம். 2. இடியப்பம். 3. ரொட்டி. 2020ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. இடியப்பம். வினா இலக்கம் 19. பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம்: 1. பழங்களை நல்ல நிலையில் பாதுகாத்தல். 2. உலர் தானியங்களை பழுதடையாமல் வைத்திருத்தல். 3. மீனைப் பழுதடையாமல் வைத்திருத்தல். 2020ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. மீனைப் பழுதடையாமல் வைத்திருத்தல். வினா இலக்கம் 20. பின்வரும் உணவு வகைகளில் உடலுக்கு சக்தியை வழங்குவதற்கு தேவையான உணவு எது? 1. சோறு. 2. பயற்றங்காய். 3. வல்லாரை. 2020ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. சோறு. வினா இலக்கம் 21. தானியப் பயிர் வகைக்குரிய பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய உணவு: 1. வற்றாழை. 2. பயறு. 3. பூசணிக்காய். 2020ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. பயறு. வினா இலக்கம் 22. கமலாவின் மதிய நேர உணவுக்காக வைக்கப்பட்டிருந்த சோறு, உருளைக்கிழங்கு, வெண்டிக்காய், பொன்னாங்கண்ணி வரை என்பன 2 உணவுத் தொகுதிகளுக்கு உரியனவாகும். இவற்றுக்கு மேலதிகமாக இந்த உணவு வேளைக்கு உள்ளடக்க வேண்டிய மற்றைய உணவுத் தொகுதி எது? 1. சக்திக்கானது. 2. பாதுகாப்புக்கானது. 3. வளர்ச்சிக்கானது. 2021ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. வளர்ச்சிக்கானது. வினா இலக்கம் 23. உணவு தயாரிக்கும் போது உணவின் போசணைத் தன்மைக்கு தீங்கு ஏற்படுத்தும் சந்தர்ப்பம்: 1. காய்கறிகளைச் சமைக்கும் போது போதுமான அளவுக்கு மாத்திரம் அவித்துக் கொள்ளுதல். 2. சில காய்கறிகளைப் பச்சையாகச் சலாது ஆகத் தயாரித்தல். 3. கீரை வகைகளை மெல்லியதாக நறுக்கிய பின்னர் நன்றாகக் கழுவுதல். 2021ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. காய்கறிகளைச் சமைக்கும் போது போதுமான அளவுக்கு மாத்திரம் அவித்துக் கொள்ளுதல். வினா இலக்கம் 24. இனிப்புச் சுவையுள்ள உணவுகளையும் மாப்பொருள் உணவுகளையும் அதிக அளவில் உண்ணுவதைப் பின்வரும் எந்நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும்: 1. நீரிழிவு. 2. இரைப்பையிழச்சி நோய். 3. உயர்குருதி அமுக்கம். 2022ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1.
நீரிழிவு. வினா இலக்கம் 25. இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுக்கு உதாரணமாக இருப்பது. 1. சாரணைக்கீரை. 2. ஈரப்பலாக்காய். 3. வாழைப்பழம். 2022ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. சாரணைக்கீரை. வினா இலக்கம் 26. நாளாந்த உணவு வேளைகளில் தனிநபர் ஒருவருக்கு மிகவும் முக்கியத்துவம் பெறும் உணவு வேளை எது? 1. காலை உணவு வேளை. 2. மதிய உணவு வேளை. 3. இரவு உணவு வேளை. 2022ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. காலை உணவு வேளை. வினா இலக்கம் 27. விட்டமின் சி அடங்கியுள்ள உணவுப் பொருள். 1. கொய்யாப்பழம். 2. நிலக்கடலை. 3. சோயா அவரை. 2023ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. கொய்யாப்பழம். வினா இலக்கம் 28. கார்போஹைட்ரேட் போசணை உடலுக்கு தேவையான அளவு கிடைக்காதபோது ஏற்படும் நிலைமை. 1. பசியை உணர முடியாதிருத்தல். 2. உடலின் நிறை குறைதல். 3. வாய் சார்ந்த நோய்கள் ஏற்படுதல். 2023ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. உடலின் நிறை குறைதல். வினா இலக்கம் 29. புதிய கோழி முட்டை ஒன்று பாத்திரத்தில் உள்ள நீரில் மிதக்கும் விதம் மேலுள்ள வரிப்படத்தில் காட்டப்படுகிறது. இந்த பாத்திரத்தில் இருப்பது. 1. சுத்தமான குளிர் நீர். 2. உப்பு கலந்த குளிர் நீர். 3. சுத்தமான சூடான நீர். 2023ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. உப்பு கலந்த குளிர் நீர். வினா இலக்கம் 30. அவரது பானம் ஒன்றை தயாரிப்பதற்கு பின்வரும் எத்தாவரத்தின் பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 1. நன்னாரி. 2. வில்வை. 3. பொன்னாங்கண்ணி. சரியான விடை 2. வில்வை.